ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் 19ஆம் பாகம். நான் உங்கள் நிலா. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் காலை 8:30 மணி. சித்தார்த் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தான். தூக்கத்திலிருந்து கண் விழித்த சோஃபியா அவனை பார்த்து, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கே கிளம்பிட்டீங்க? எந்திரிச்சிட்டியாடி? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல? சோஃபி, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு போகிறேன், நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. 2 பேரும் காலையில் 5 மணிக்கு தானே தூங்கணும். நீங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க சார்? என் கூட தானே லீவ் முடிகிற வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க. சோஃபி, ஆஃபீஸில் அந்த நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குடி. ஆயுஷும் அர்ஜுனும் இப்போ வர முடியாது, செல்வா மட்டும்தான் இருக்கான். அதான் ஃப்ரீயாக இருப்பாங்கல்ல சீனியர். அவங்க 2 பேரால் மேனேஜ் பண்ண முடியலடி, அதான் நான் போகிறேன். அப்போ என்னை தனியாக விட்டுட்டு போகிறீங்களா சார்? இப்போண்டாட்டி நான் ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன், நம்ம மூவி போகலாம். இல்லை, நானும் கிளம்பி வரேன் உங்கள் ஆஃபீஸ்க்கு. அதெல்லாம் வேண்டாண்டி, நீ பக்கத்தில் இருந்தால் என்னால் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சரி, இங்கே பாரு, இந்தா புடி. இது உன்னோட டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு. பின் நம்பர் உனக்கு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்னை உங்கள் கூட ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போங்க. இது சொன்னால் புரிஞ்சுக்கோடி, நீ என் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக என்னால் வேலை பார்க்க முடியாது. ஈவினிங் 5 o'clock நான் வீட்டில் இருப்பேன். நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம். நாளைக்கு சண்டே தானே, ஃபுல் டே உன் கூட இருப்பேன். அப்போ மண்டே ஆஃபீஸ்க்கு போயிடுவீங்களா மறுபடியும்? சோஃபியா, என்ன ஆச்சுடி உனக்கு? போகும்போது ஏன் இந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்க? அப்புறம் நான் எப்படி போய் அங்கே வேலை பார்க்க முடியும்? லீவ் முடிகிற வரைக்கும் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி வேலைக்கு கிளம்பி போனால் நான் எப்படி மூஞ்சி வச்சுக்க முடியும்? அதான் கிளம்பிட்டீங்கல்ல, நீங்கள் போங்க. என்னை பற்றி எதுக்கு உங்களுக்கு கவலை? சித்தார்த் வந்து அவள் அருகில் கட்டிலில் அமர்ந்து, ஒரு குட்டிமா, இங்கே பாருடி, எனக்கு மட்டும் அவன் கூட இருக்கணும்னு ஆசை இல்லையா என்ன? அவள் கன்னத்தில் முத்தங்கள் கொடுத்து கொண்டே, கொஞ்சம் புரிஞ்சுக்கூடி சுச்சுவேஷன். நான் ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமா கீழே போ என்று அவளை கொஞ்சி சமாதானம் செய்து வேலைக்கு கிளம்பினான். சித்தார்த் சென்ற சிறிது நேரம் கழித்து சோஃபியா குளித்து விட்டு கீழே வந்து லக்ஷ்மி மற்றும் ஷாமுடன் தன் அன்றைய தினத்தை கழித்து கொண்டிருந்தாள். அன்று இரவு வீட்டிற்கு தாமதமாக வந்த சித்தார்த் ஹாலில் உள்ள சோஃபாவில் அனைவரும் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து சத்தம் இல்லாமல் மெதுவாக நடந்து வந்து சோஃபியாவின் கண்களை பின்னிருந்தவாறு மூடினான். சித், கையிடுங்க, எனக்கு தெரியும் நீங்க தானே என்று சோஃபியா கோபம் கொண்டாள். சித்தார்த் அவள் அருகில் வந்து அமர்ந்து, சோஃபி, சாரிடி, ஒர்க் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் ஃபோன் பண்ணி ஈவினிங்கே நீங்கள் சொல்லிட்டீங்களே, மறுபடியும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? டே அண்ணா, அண்ணி உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஏய், நீ அமைதியாருடா, எடுத்து கொடுக்காத என்று ஷாமை அடக்கினான். சோஃபி, இந்தாடி உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம், சாக்லேட் என்று அவன் வாங்கி வந்த அனைத்தையும் அவளிடம் கொடுத்தான். லக்ஷ்மி அதை பார்த்து, என்ன சோஃபியா, சாக்லேட் வாங்கி கொடுத்தா நீ சமாதானம் ஆயிடுவியா? அம்மா, ஏம்மா நீங்கள் வேற? அண்ணா, எனக்கு என்னைக்காவது நீ வாங்கி கொடுத்துருக்கியாடா? ஷாம், இந்தா நீயே வச்சுக்கோ, நீயே சாப்பிடு என்று சோஃபியா அனைத்தையும் அவனிடம் கொடுத்தாள். ஏய், நான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன்டி என்று அவள் காதின் அருகே சென்று, சரி வா, நம்ம மேலே போகலாம், உன்னை எப்படி சமாதானம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி அவள் கையை பிடித்து கொண்டு அவள் எழுந்து செல்ல லக்ஷ்மி அவனை தடுத்தார். இருடா, சாப்பிட்டு போயிடுங்க 2 பேரும் என்று சொல்லி அனைவரும் இரவு சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருந்தனர். லக்ஷ்மி சித்தார்த்திடம், சித், உங்கள் பெரியம்மா கால் பண்ணியிருந்தாங்க. இதழ் பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது குத்துறாங்களாம். ஸோ நம்ம எல்லாரும் கிளம்பி வர சொல்லியிருக்காங்க. அங்கேயே கோவிலில் சோஃபியாவுக்கு தாலி பிரித்து கோத்துடலான்னு சொல்கிறாங்க வர புதன்கிழமை. சோஃபியாவுக்கும் லீவ் தானே, நாங்கள் எல்லாரும் கிளம்பி நாளைக்கு போகிறோம். நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட் பிடிச்சி புதன்கிழமை காலையில் நாகர்கோவில் வந்துடு. சாப்பிட்டு கொண்டிருந்த சித்தார்த்திற்கு புறக்கை ஏற சோஃபியா அவன் தலையில் தட்டி, என்னாச்சு சீனியர், என்னங்க தண்ணி குடிங்க. அம்மா, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் முன்னாடி போங்க, நான் சோஃபியாவை கூட்டிகிட்டு வரேன். அவளுக்கு இன்னும் 1 week தான் லீவ் இருக்குது. நீயும் ஆஃபீஸ் போயிடுவ, அவள் தனியாக வீட்டில் இருப்பா. ஆமாம் ஆண்டி, கரெக்டாக சொன்னீங்க. நானும் உங்கள் கூடவே நாளைக்கு கிளம்பி வரேன். சித்தார்த் அவளை திரும்பி பார்த்தான்.
சோஃபியா என்ன என்பது போல் அவனை பார்த்து தன் புருவத்தை உயர்த்தினாள். அம்மா, அவளுக்கு இந்த லீவ் முடிஞ்சிடுச்சுன்னா அவளும் காலேஜ் போயிட்டு வரதுன்னு பிஸி ஆயிடுவா. எனக்கும் வேலையெல்லாம் இருக்கும். எங்கேயும் அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போக முடியுமான்னு தெரியல. அதான் இந்த 1 வீக் அவளை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு இருந்தேன். அதான் ஊருக்கு போகிறேமே சீனியர், அங்கே போய் எல்லாமே சுற்றி பார்த்துக்கலாம் என்று சோஃபியா குறும்பாக அவனிடம் சொன்னாள். ஏய் அமைதியாரடி, நான் பேசிட்டு இருக்கேன்ல என்று அவளை அடக்கினான். அப்பா எங்க எல்லாருக்கும் டிக்கெட் போட்டுட்டாரு சேத். என்ன என்ன கேட்காம எப்படி என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போவீங்க? ஈவினிங் இது கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணோம். நீ தான் பிஸியாக இருக்கன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்ட. அம்மா, டிக்கெட் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் அவளை கூட்டிகிட்டு வரேன். லக்ஷ்மி சித்தார்த் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க சோஃபியா லக்ஷ்மியிடம், ஆண்டி அவர் வேலைக்கு போகட்டும், நான் உங்க கூட வரேன். நான் என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் என்று சொல்ல சித்தார்த் அவளை திரும்பி அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் எழுந்து மேலே சென்று விட்டான். லக்ஷ்மி சோஃபியாவிடம், சரி சோஃபியா, அவன்கிட்ட போய் என்னன்னு கேளு, கேட்டுட்டு காலையில் எங்க கூட வரியா இல்லையான்னு சொல்லு என்று சொல்லி அவளை மேலே அனுப்பி வைத்தார். ஷாம் தன் அம்மாவிடம், அம்மா, இவன் அண்ணியை லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஆளே மாறிட்டான்ல என்று சொல்ல லக்ஷ்மி அவன் தலையில் தட்டி, உனக்கும் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்தா நீ இப்படி தாண்டா ஆயிடுவ என்று சொல்லி இருவரும் சிரித்தனர். அவர்கள் அறைக்கு உள்ளே வந்த சோஃபியா அவள் பேக் செய்திருந்த உடைகளை எடுத்து சித்தார்த் மீண்டும் கபோர்டில் அடுக்கிக் கொண்டிருப்பதை பார்த்து, சித், என்ன பண்றீங்க? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தனியா பேக் பண்ணேன். என்னடி கீழே அம்மா கூட போறேன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன திமிரா? என்னை விட்டுட்டு தனியா போயிடுவியா? பின்ன நீங்கள் கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு லேட்டாக வருவீங்க, நான் மட்டும் தனியாக வீட்டில் இருக்கிறதா சீனியர்? சோஃபி, எனக்கு வேலை இருக்குது, அதனால தானே போகிறேன்டி. உன்னை தனியாக விட்டுட்டு போக எனக்கு ஆசையாக என்ன? என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாது சோஃபி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி. வேணும்னா நான் உன்னை ஆஃபீஸ் கூட கூட்டிகிட்டு போகிறேன், என் கூடவே இரு. ஆனால் நீ அம்மா கூட கிளம்பி போகாத என்று அவளிடம் கெஞ்சி கொண்டிருந்தான். சோஃபியா அவன் பேசுவதை காதில் வாங்கிக் கொள்ளாதது போல் சென்று கட்டிலில் படுத்து கொண்டாள். சோஃபியா, உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்க. கேட்குது சீனியர், தூக்கம் வருது, வாங்க தூங்கலாம், காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் நான் என்று சொல்லி கண்களை மூடி படுத்து கொண்டாள். சோஃபியா, கண்டிப்பா நான் காலையில் உன்னை அனுப்ப மாட்டேன்டி. குட் நைட் சீனியர் என்று சொல்லிக்கொண்டு போர்வையை போர்த்தி கொண்டு போர்வைக்குள் சிரித்து கொண்டிருந்தாள். என்ன குட் நைட்டா என்று சொல்லி கட்டிலில் அவள் மேல் பாய்ந்தான். அந்த போர்வைக்குள் புகுந்தவன் அவள் சிரித்து கொண்டிருப்பதை பார்த்து, ஏய், என்னை வெறுப்பேத்திட்டு என்னடி சிரிச்சிட்டு இருக்க என்று சொல்லி அவள் இடுப்பை அழுத்தமாக கிள்ளினான். சோஃபியா இடையை தேய்த்து கொண்டே, சீனியர் வலிக்குது. சோஃபி, நீ விளையாடுறதானே, போக மாட்டல்லடி. நீங்க காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன் பாருங்க என்று சொல்லி அவனை சீண்டிக் கொண்டிருந்தாள். வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சுடி என்று சொல்லி அவள் உதட்டில் தன் ஆழமான முத்தத்தை கொடுத்து அவளை தன் முத்தத்தால் மயக்கி கொண்டிருந்தான். சீனியர், போதும், எவ்வளோ கிஸ், என்னால் முடியவே மாட்டேங்குது. சோஃபி, உனக்கு இன்னும் சொல்லித்தர வேண்டியது நிறைய இருக்குடி என்று சொல்லி இரவில் அவளுடன் தன் காதல் விளையாட்டை அந்த கட்டிலில் நடத்தி கொண்டிருந்தான். காலையில் எழுந்து குளித்துவிட்டு கீழே சென்ற சோஃபியா லக்ஷ்மியிடம், ஆண்டி நீங்கள் போங்க, நான் அவர் கூட வரேன் என்று வெட்கப்பட்டு கொண்டே சொல்ல, என்ன சோஃபியா, நைட்டெல்லாம் உனக்கு இஞ்சியை கன்வின்ஸ் பண்ணிட்டானா என்று கேட்க சோஃபியா முகம் சிவந்தாள். சரி சோஃபியா, 2 பேரும் இப்படியே சந்தோஷமா இருங்க, அப்புறம் சாமி ரூமில் விளக்கேத்திடு என்று சொல்லி கிருஷ்ணன், ஷாம், லக்ஷ்மி அனைவரும் ஊருக்கு கிளம்பினர். தூக்கத்தில் இருந்து கண் விழித்த சித்தார்த் பக்கத்தில் சோஃபியா இல்லாததை பார்த்து பதறினான். உண்மையாகவே என்னை இவ விட்டுட்டு கிளம்பி போயிட்டாளா? அப்போ நைட்டு நான் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் வேஸ்டா என்று குழம்பு கொண்டிருக்கும் போது சோஃபியா காஃபி கப்புடன் அந்த அறைக்குள் வந்தாள். அவளை கண்டதும் நிம்மதி பெருமூச்சு விட்டான். என்ன சீனியர், கிளம்பி போயிட்டேன்னு நினைச்சீங்களா? நைட்டு நீங்கள் ரொம்ப கெஞ்சினீங்க, அதான் பாவமாக இருந்துச்சுன்னு நான் உங்க கூட போகல. சொன்ன மாதிரி என்னை நீங்கள் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகலன்னா கண்டிப்பாக பாருங்கள் கிளம்பி போயிடுவேன் என்று அவனை மிரட்டி கொண்டிருந்தாள். அவள் கையை பிடித்து இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான். என்னடி மிரட்டுறியா? காலையிலே குளிச்சுட்டு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக வந்து கண்ணை உருட்டி உருட்டி பேசிட்டு இருந்தா நான் பயந்துடுவேனா?
சோஃபியா, சண்டேயோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமாடி? சித், என்னை விடுங்க. நைட்டே என்னை தூங்க விடலை நீங்கள். இப்போ மறுபடியுமா? எந்திரிச்சு வாங்க, சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கலாம். வீட்லேயும் யாரும் இல்லை, நீயும் நானும் மட்டும்தான். அதனால இன்னைக்கு ஃபுல்லாக நீ என்கிட்ட மாட்டினடி. அன்றைய தினம் முழுவதும் இருவரும் அந்த அறையை விட்டு வெளியே செல்லாமல் கட்டிலில் ஊடலும் கூடலுமாக ஒருவரை ஒருவர் முழுவதுமாக தொட்டு உணர்ந்து சுவாசித்து என தேடிக்கொண்டிருந்தனர். சோஃபியாவின் பெண்மையிலும் அவள் அழகிலும் அவள் வாசத்திலும் சித்தார்த் மயங்கி போயிருந்தான். சித்தார்த்தின் வேகத்தில் சோஃபியா திணறிக் கொண்டிருந்தாள். ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணி. சோஃபியா சித்தார்த்தின் மார்பில் படுத்து கொண்டிருக்க சித்தார்த் அவள் தலைமுடியை வருடி கொண்டிருந்தான். ஓய், என்னடி, நீ ஓகே தானே? ஓகே தான் சார். எல்லாம் பண்ணிட்டு இதை மட்டும் கேளுங்க. சித்தார்த் சிரித்து கொண்டே, ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? கொண்டு வரட்டுமா? இல்லை, எனக்கு இப்போ எதுவும் வேண்டாம் என்று சொல்லி அவன் மார்பின் மீது இருந்த முடியை தன் விரலால் வருடி கொண்டிருந்தாள். சித், என் மேலே உங்களுக்கு இவ்வளோ ஆசையா? உன் மேலே இருக்க ஆசை எனக்கு எப்பவுமே குறையாதுடி. ஒவ்வொரு தடவையும் உன் கூட இருக்கும்போது அது இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுது. என்னாலையும் அதை ஃபீல் பண்ண முடியுது. அதனால தான் கேட்குறேன் சீனியர். இன்னைக்கு காலையிலேருந்து எத்தனை தடவை? சோஃபி, அதெல்லாம் கணக்கு வச்சுக்க கூடாதுடி. உன்னை பார்க்கும்போது அவ்வளோ ஆசை வருது. நான் என்ன பண்ணட்டும்? உன்னை யார் இவ்வளோ அழகாக இருக்க சொன்னது என்று சொல்லி அவளை கட்டிலில் திருப்பினான். சித், என்ன இது மறுபடியுமா? ஆமாம் சோஃபி, இதுதான் லாஸ்ட். இதோட தூங்கிடலாம். இதே தான் நீங்கள் போன தடவையும் சொன்னீங்க. உண்மையாகவே இதுதாண்டி லாஸ்ட் ரவுண்ட் என்று சொல்லி அவளை மேலும் பேச விடாமல் அவள் உதட்டை தன் உதட்டால் மூடினாள். அன்றைய இரவு அவர்களுடைய காதலால் அவர்களுக்கு நீண்டு கொண்டே இருந்தது. மறுநாள் காலை சித்தார்த்துடன் கிளம்பி அவன் புதிய ப்ராஜெக்ட் நடந்து கொண்டு இருக்கும் இடத்திற்கு சென்றனர் இருவரும். அங்கே அவளை பார்த்த பிரியா, சோஃபியா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பிரியா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் அழகாயிட்ட என்று இருவரும் சிரித்து பேசி கொண்டிருந்தனர். அவர் உங்ககிட்ட பேசுகிறாரா பிரியா? ஆஃபீஸ் ரிலேட்டடாக மட்டும் பேசுகிறான் சோஃபியா. எனக்கு இதுவே போதும்னு தோணுது. அவன் என்னை மன்னிச்சுட்டு பழையபடி ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டா போதும்னு இருக்கு. சரி, நீ இந்த கார்டன் கிட்ட உட்காந்துட்டு, நான் கொஞ்சம் போய் அங்கே ஒர்க் நடக்கிறத பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினாள். சோஃபியா அந்த கார்டனில் போடப்பட்டிருக்கும் நாற்காலியில் அமர்ந்து தன் கணவனின் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவனின் அதிக வேலைகளுக்கு இடையிலும் சோஃபியாவை கவனிப்பதும் அவளிடம் வந்து அடிக்கடி பேசுவதும் என அன்றைய தினத்தை முடித்து இருவரும் வீட்டிற்கு பைக்கில் சென்று கொண்டிருக்கும் போது சோஃபியா அவனை இறுக்கி அணைத்து அவன் முதுகில் முகம் சாய்ந்து கொண்டாள். சோஃபி, என்ன ஆச்சுடி? டயர்டாகிட்ட ரொம்ப? இதுக்கு தான் உன்னை வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். நீ தான் சொல் பேச்சு கேட்காம பாரு இப்போ எப்படி இருக்கானே. சரி, அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு போயிடலாம் 2 பேரும் என்று சொல்லி அவன் பைக்கை பார்க் செய்துவிட்டு ஹோட்டல் உள்ளே சென்றனர் இருவரும். தங்கள் உணவை ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்திருக்கும் போது சோஃபியா அவன் கைகளை இறுக்கி அணைத்தவாறு கொண்டு அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். குட்டிமா, என்ன ஆச்சுடி உனக்கு? ஏன் ஒரு மாதிரி அமைதியாக இருக்க? உடம்பு எதுவும் முடியலையா என்ன? இல்லை சித், அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு. அப்புறம் என்னாச்சு சோஃபி, ஏன் இப்படி இருக்க? இல்லை, நீங்கள் சைட்டில் எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ கோபமாக நடந்துக்கிறீங்க. ஆனால் என்கிட்ட அப்படியே ஆப்போசிட்டாக எவ்வளோ பாசமாக கேரிங்காக இருக்கீங்க. அதான் யோசிச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன். லூசு, நீயும் மற்றவங்களும் முன்னாடி அப்படின்னா இப்போ என்கிட்ட இருக்க மாதிரி எப்பவும் இருப்பீங்களா சித்? இது என்னடி கேள்வி? நீ தானே எனக்கு எல்லாமே. உன்கிட்ட எப்படி நான் கோவப்பட முடியும்? அப்படியே கோவப்பட்டாலும் அது எவ்வளோ நேரம் இருக்குன்னு நீ நினைக்கிற? இல்லை சீனியர், நமக்கு இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. என் மேலே இப்போ இருக்க ஆசையினால நீங்கள் என்கிட்ட இப்போ கோவப்படாமல் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இன்னைக்கு மற்றவங்க கிட்ட கோவப்பட்ட மாதிரி என்கிட்டயும் கோவப்படுவீங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. சித்தார்த் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் வந்த உணவை இருவருக்கும் வைத்துவிட்டு, சாப்பிடு சோஃபி என்று அவளிடம் சொன்னான். என்னடி சாப்பிடாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? சித், நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லை. சித்தார்த் தன் பற்களை கடித்துக்கொண்டு, இல்லை இங்கே வேண்டாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்று அவளிடம் பொறுமையாக எடுத்து சொன்னான்.
சாப்பிட்டு முடித்து இருவரும் வீட்டிற்கு வந்தனர். தங்கள் அறைக்கு வந்த பின்னர் சோஃபியா அவனை பின்னிருந்தவாறு அணைத்து கொண்டாள். சீனியர், சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும். சித்தார்த் அவள் கையை பிடித்து முன்புறமாக இழுத்து, உனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் தோணுது சோஃபியா? இதெல்லாம் நான் சொல்லிதான் உனக்கு புரியணுங்கிற அளவுக்கு தான் நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காடி. நான் உன்கிட்ட என்னுடைய எல்லா எமோஷனும் மறைக்காம தானே காமிச்சிருக்கேன். கோவம் வந்தா கோவம், அழுக வந்தா அழுக, டெய்லி பெட்ல உன் கூட உன் மேல இருக்க லவ்வை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீ லவ்வா பார்க்காம உன் மேல வச்சிருக்க ஆசையை மட்டும் நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் தான் எங்கேயோ தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு இந்த மாதிரி டவுட் எல்லாம் வருது என்று மனமுடைந்து அவள் கண்களை பார்த்து பேசினாள். அப்போது அர்ஜுன் சித்தார்த் போனிற்கு அழைக்க சித்தார்த் அவன் போனை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்று விட்டான். அவன் பின்னாடியே சென்ற சோஃபியா அவனை அணைத்து கொண்டு அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். சித்தார்த் போனில், அர்ஜுன், பரவாயில்லடா, நான் பார்த்துக்கிறேன், நீ ஐஷு கூட இரு. இல்லை மச்சான், ஐஷு இப்போ ஓகே தான், நான் நாளைக்கு சைட்டுக்கு போயிடுவேன், நீ வர வேண்டாம் என்று இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். சிறிது நேரம் கழித்து சித்தார்த் அந்த போனை வைத்துவிட்டு சோஃபியாவை தன்னிடமிருந்து விலக்கினான். வேண்டாம், இப்படி வந்து கட்டி பிடிச்சிப்ப, அப்புறம் ஆசை போயிட்டா கோவப்படுவியான்னு என்னை பார்த்து கேட்டு என்னையே கஷ்டப்படுத்துவ, போடி என்று சொல்லிவிட்டு வாஷ்ரூமுக்குள் நுழைய இருந்தவனை தடுத்து சோஃபியாவும் உள்ளே நுழைந்து கொண்டாள். என்ன, நீ எதுக்கு இப்போ உள்ள வந்த சோஃபி? என்ன சீனியர், உடனே கோச்சிக்கிட்டீங்க? உங்களுடைய இந்த கோவத்தை குறைக்கதான். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் போடி என்று சொல்லி வெளியே செல்ல இருந்தவனின் சட்டையை பிடித்து தன்னை நோக்கி இழுத்து அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள். சித்தார்த் தன் வலது கையால் சோஃபியாவின் இடையை அழுத்தமாக பிடித்தான். சோஃபியா அவன் சட்டை காலரை இறுக்கமாக பிடித்திருந்தாள். என்ன, என்னை பார்த்து இனிமே அந்த மாதிரி கேட்பியாடி என்று கேட்டு அவள் இடுப்பை கிள்ளினான். ஆ சீனியர், வலிக்குது. வலிக்கட்டும்டி, நல்லா வலிக்கட்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து நீ கேட்டது எனக்கு இப்படி தானே வலிச்சிருக்கும். உன் மேலே ஏதாவது கோவம்னா அதை இனிமேல் இப்படி தான் காட்ட போகிறேன் என்று சொல்லி அவள் அந்த பாத்ரூமின் ஷவரை ஆன் செய்து அவனது உடையையும் கழட்டினான். 1 மணி நேரத்திற்கு பிறகு சோஃபியா அந்த பாத்ரூமில் இருந்து ஒரு டவலை மற்றும் சுற்றி கொண்டு வெளியே வந்தாள். சோஃபியா, எதுக்குடி இப்போ வெளியே போன? எவ்வளோ சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. போங்க, போதுன்னு சொன்னால் கேட்குறீங்களா நீங்கள் என்று அவனிடம் பேசிக்கொண்டு கபோர்டிலிருந்து அவளது ட்ரெஸ்ஸை எடுத்து கொண்டிருந்தான். பாத்ரூமில் இருந்து வெளியே வந்த சித்தார்த் அவளை தூக்கி கொண்டு கட்டிலில் கிடத்தினான். சித், என்ன பண்றீங்க? விடுங்க. நீ ஏண்டி பாதிலே வெளியே வந்த என்று கேட்டு அவளுடன் அந்த கட்டிலில் காதல் சண்டையிட்டு கொண்டிருந்தான். அடுத்த நாள் இருவரும் கிளம்பி ஊருக்கு சென்றனர். சித், உங்க ஊரு ரொம்ப நல்லா இருக்கு என்று போகும் வழியில் நிறைந்திருந்த வயல்வெளிகளை பார்த்து சோஃபியா சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆமா சோஃபி, நல்லா தான் இருக்கும். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க காலையில இருந்து? இல்லடி, இது வில்லேஜ். பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டா இதோட நைட்டு தான் உன்னை பார்க்க முடியும். அதுவும் நாளைக்கு மார்னிங் ஃபங்க்ஷன். இன்னைக்கு நைட்டு உன்னை பார்க்குறதே கஷ்டம் தான் நினைக்கிறேன். சீனியர், உங்க கவலை உங்களுக்கு என்று சோஃபியா அவனை கேலி செய்து கொண்டிருந்தாள். சோஃபி, நான் அதை சொல்லலடி, அதுவும் வேணும் தான். ஆனால் அவங்க கூட நம்ம வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஓப்பனாக பண்ண முடியாது. வீட்டிற்கு வந்த அனைவரும் உபசரித்தனர். திருமணமான புது தம்பதி என்பதால் அனைவரின் கேலி கிண்டல்களுக்கு இருவரும் ஆளாகினர். அன்றைய தினம் முழுவதும் சோஃபியாவுடன் தனியே பேச முடியாமல் சித்தார்த் தவித்துக் கொண்டிருந்தான். இரவு அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு தூங்க சென்று விட்டனர். சித்தார்த் ஹாலில் ஷாமுடன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஷாம் தன் போனில் கேம் விளையாடி கொண்டே சித்தார்த்திடம், என்னடா, நீ தூங்கலையா? தூக்கம் வரலடா. ஷாம், உன் அண்ணியை கொஞ்சம் கூட்டிட்டு வா. எப்போடா? அண்ணி எப்போவோ அக்கா கூட தூங்க போயிட்டாங்க. அவள் தூங்கியிருக்க மாட்டா, நீ போய் பாரு. அவள் தூங்கிட்டு இருந்தா விட்டுடு என்று தன் தம்பியிடம் கெஞ்சி கொண்டிருந்தான். ஷாம் சோஃபியாவை வெளியே அழைத்து கொண்டு வர, என்னாச்சு சீனியர், என்னை கூப்பிட்டீங்களா? ஆமா சோஃபி, கொஞ்சம் என் கூட வாடி என்று சொல்லி அவளை மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றான். என்னங்க, நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம 2 பேரும் தனியாக தான் தூங்கணும் போல.
ஆமாம் சோஃபி, நீ நல்லா பழக்கி விட்டுட்டடி. நீ இப்போ பக்கத்தில் இல்லாமல் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. சோஃபியா அவனை பார்த்து சிரித்தாள். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சார், அதான் நாளைக்கு நம்ம ஊருக்கு போயிடுவோம்ல. சோஃபியா வெளியே சென்றவுடன் அவளை தேடிக்கொண்டு வந்த ஆஷா அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து சித்தார்த்திடம் வந்து, என்னடா 2 பேரும் தூங்காம என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். என்னடா குட்டன் சொல்ல கூப்பிட்டியா என்று அவனை கேலி செய்ய, ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, இப்போ பக்கத்தில் இல்லாமல் தூக்கம் வர மாட்டேங்குது. சோஃபியா அவன் வயிற்றில் கிள்ளினாள். ஏய் கில்லாதடி, வலிக்குது என்று சித்தார்த் கத்தினான். இருடா வரேன் என்று சொல்லிவிட்டு ஆஷா கீழே சென்றார். ஏன் சீனியர் இப்படி ஓப்பனாக பேசுறீங்க? சோஃபியா, நான் தப்பா எதுவும் சொல்லலடி. உண்மையாகவே நீ பக்கத்தில் இல்லாமல் எனக்கு தூக்கம் வரல. நான் அதை மீன் பண்ணி எதுவும் சொல்லலடி என்று தன் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு சித்தார்த் பதில் சொன்னான். கீழே சென்று வந்த ஆஷா சித்தார்த் கையில் ஒரு சாவியை கொடுத்தார். இந்தாடா பண்ண விட்டு சாவி, நைட்டு 2 பேரும் அங்கே போய் தூங்கிக்கோங்க. காலையில் 8 மணிக்கு கோவிலில் இருக்கணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோ என்று சொல்லியே அவர்களை அனுப்பி வைத்தார். சித்தார்த் தன் செல்போன் டார்ச்சை ஒளிரவிட்டு அந்த இருட்டான பாதையில் சோஃபியாவை இடையுடன் அணைத்துக் கொண்டு பண்ணை வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான். சீனியர், இருட்டா ரொம்ப பயமா இருக்கு. ஏய், நான் தான் கூட இருக்கல்லடி, என்ன பயம் உனக்கு? இங்க பாரு, வீடு வந்துருச்சு என்று சொல்லி வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்றனர் இருவரும். சித், இந்த வீடு நல்லா ஜில்லுன்னு அழகா இருக்குங்க. ஆமாம் சோஃபி, இந்த வீடு நல்லா கூலிங்காக இருக்கும்டி, ஃபேன் கூட தேவையில்லை. சோஃபி, இங்கே பெட் இல்லை, கீழே தரையில் தான் படுக்கணும் என்று சொல்லி தரையில் பாயை விரித்து ஒரு தலகாணியை போட்டான். சோஃபியா அவனை பார்த்து நின்று கொண்டிருந்தாள். என்னடி பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம், தூங்கலையா? தூக்கம் வருது வா என்று அவளை அழைத்தான். தன் அணிந்திருந்த டிஷர்ட்டை கழட்டி சோஃபியாவை தன் மார்பின் மீது படுக்க வைத்துக் கொண்டு கண்கள் மூடி தூங்க ஆரம்பித்தான். சோஃபியா அவன் மார்பை வருடி கொண்டிருந்தாள். என்னங்க, தூங்கிட்டீங்களா? தூக்கம் வருதுடி. உண்மையாகவே தூங்க தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா? சித்தார்த் தன் கண் விழித்து அவளை பார்த்தான். என்ன, உனக்கு தூக்கம் வரலையா? அக்கா சொன்னதை கேட்டல்லடி, காலையில் 8 மணிக்கு கோவிலில் இருக்கணும். நீ இப்போ நைட்டு கண்ணு முடிச்சுட்டு காலையில் நான் எழுப்பும் போது தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு என்னை ஏதாவது திட்டிட்டு இருந்த அவ்வளோதாண்டி. சித்தார்த் சோஃபியாவை அந்த தலையணையின் மீது படுக்க வைத்து அவள் நெற்றி, கண்கள், கன்னம் என முத்தங்களை கொடுத்து கொண்டிருந்தான். பின் அவள் உதட்டில் தன் நீண்ட முத்தத்தை கொடுத்து கொண்டு அவளது உடைகளை கழட்டி கொண்டிருந்தான். அவன் கைவிரல் கொண்டு சோஃபியாவின் முகத்தை மென்மையாக வருடினான். அவள் இதழை தன் விரல் கொண்டு அழுத்தமாக வருடவும் சோஃபியா கண்கள் மூடி சொக்கியிருந்தாள். அவன் கை சோஃபியாவின் கழுத்தை நெருக்கமாக பிடித்திருந்தது. சித்தார்த்தின் கை சோஃபியாவின் கழுத்துக்கு கீழே செல்லும் போது சோஃபியா அவனை தடுத்து, என்னங்க, இருங்க, நான் வேணும்னு சொன்னேன், ஆனால் இருக்குடி, பேக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். அப்போ பிளான் பண்ணி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களா? பொண்டாட்டி, என் கூட இருக்கும்போது எப்போவுமே இது என்கிட்ட இருக்கும். நான் பிளான் எல்லாம் பண்ணலடி. குட் பாயை தானே தூங்க போனேன், நீ என்னை தப்பு பண்ண கூப்பிட்ட என்று சொல்லி அவள் கையை விலக்கி தன் கையை அவள் கழுத்திற்கு கீழே கொண்டு சென்றான். சோஃபியா அவன் பெயர் சொல்லி முணங்கி கொண்டிருந்தாள். இப்பவே நீ கத்த ஆரம்பிச்சிட்டியாடி என்று சொல்லி அவளை மேலும் பேச விடாமல் அந்த இரவில் அவளை தூங்க விடாமல் அவளை கிறங்க வைத்து கொண்டிருந்தான். அடுத்த நாள் இருவரும் குளித்து கிளம்பி கோவிலுக்கு சென்றனர். முதலில் சித்தார்த் சோஃபியாவில் தாலி பிரித்து கோர்க்கும் சடங்கு நடைபெற்றது. மஞ்சள் கயிறு கட்டப்பட்டிருந்த தாலியை மாற்றி பொன் தாலியை சித்தார்த் அவளுக்கு அணிவித்து விட்டான். பிறகு அவன் மடியில் ஆஷாவின் குழந்தைக்கு மொட்டையடித்து காது குத்தப்பட்டது. அனைவரும் கோவிலில் மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். சித்தார்த் சோஃபியாவிடம், என்னடி காலையிலேருந்து அந்த ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க? நீங்கள் வேஷ்டி சட்டையில் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லையே, உன் பார்வையே வேறு மாதிரி இருக்குடி. ஆமாம் சீனியர், நைட்டெல்லாம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ நல்ல பையன் மாதிரி எல்லாரும் முன்னாடியும் என்று வெட்கப்பட்டு கொண்டே சொல்ல, பொண்டாட்டி உன்கிட்ட மட்டும்தானடி அப்படி இருக்க முடியும் என்று சொல்லி கண்ணடித்தான். அன்றைய இரவே அனைவரும் கிளம்பி சென்னைக்கு வந்தனர்.
சோஃபியா சித்தார்த்தின் வாழ்க்கை ஊழலும் அதைவிட அதிகமான காதலுடன் இருவரும் மகிழ்ச்சியாக தங்கள் ஒவ்வொரு இரவினை கழித்துக் கொண்டிருந்தனர். சித்தார்த் சோஃபியா திருமணம் முடிந்த 5வது மாதம். திங்கட்கிழமை காலை 8 மணி. சோஃபி, எந்திரிடி, காலேஜுக்கு டைம் ஆகுது. இல்லை, நான் காலேஜ் போகல, எனக்கு தூக்கம் வருது சார். சோஃபியா, லாஸ்ட் வீக்கே ஒரு நாள் லீவ் போட்டுட்டடி, ஒழுங்கா எந்திரி, போ கிளம்பு. உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கூட அயர்ன் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இன்னைக்கு ஒரு கிளைண்ட் விசிட் வேறு இருக்குடி. எந்திரி சோஃபி, என் செல்லம் இல்லை. போங்க, நைட்டு நான் தூக்கம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் தான் கேட்கவே இல்லை. சரிடி, தப்பு தான் ஒத்துக்கிறேன். இனிமேல் தூக்கம் வருதுன்னு சொன்னால் விட்டுடுறேன். இப்போ கிளம்புடி, எந்திரி. இதையே நீங்கள் எத்தனை தடவை சொல்லிட்டீங்க தெரியுமா சீனியர்? இதுதான் லாஸ்ட்டு சோஃபி. எந்திரிச்சு கிளம்புடி, எவ்வளோ கெஞ்சி வச்சுட்டு இருக்க காலையிலேருந்து என்று சித்தார்த்தின் குரல் சற்று உயர்ந்ததும் சோஃபியா எழுந்து அவனை பார்த்து முறைத்தாள். இல்லை இல்லை, நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணல. நீ போய் குளிச்சுட்டு வா, நான் உன்னை சீக்கிரம் ட்ராப் பண்ணிட்டு ஆஃபீஸ் போகிறேன் என்று அவளை கெஞ்சி சமாதானம் செய்து அவளை கிளப்பி கொண்டு காலேஜிற்கு பைக்கில் சென்று கொண்டிருந்தான். சோஃபியா அவனை அணைத்து கொண்டு அவன் முதுகில் தூங்கிக் கொண்டு வந்தாள். அவளை கல்லூரி வாசலில் இறக்கிவிட்டதும், சரிடி, பத்ரம், ஈவினிங் இன்னைக்கு வரமாட்டேன், ஒர்க் இருக்கு. ஓகே சீனியர், பார்த்துக்கோங்க என்று சொல்லி நகர இருந்தவளின் கையை பிடித்து கொண்டான். ஏய், என்னாச்சுடி, இன்னும் தூக்கம் போலியா? எப்படியே டல்லாவா போக கிளாஸுக்கு? சரி வா, நான் வீட்டில் போய் விடுறேன், நீ தூங்கு. இல்லை, இப்போ ஓகே தான், கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுவேன் சார். சரி, ஈவினிங் வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் தூங்குடி, சரியா? ஆமாம், கிளைண்ட் விசிட் இருக்குன்னு சொன்னீங்களே, யார் வரா? நம்ம லாஸ்ட் டைம் பண்ண ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அந்த டிசைன் பிடிச்சதுனால அதே மாதிரியான டிசைன் பெங்களூரில் கட்டித்தர சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குடி. யாரோ வர்ஷான்னு ஒருத்தவங்க பெங்களூர்லேருந்து வராங்களாம், அர்ஜுன் சொல்லிட்டு இருந்தான். ஓ, ஃபீமேல் கிளைண்ட்டா? அதான் சார் இன்னைக்கு இவ்வளோ ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்களா? ஏ சோஃபி, காலையிலே நீ என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாடி, ஒழுங்காக போய் படி. அப்புறம் சோஃபி, லவ் யூ டி என்று அவளை பார்த்து சொல்லிவிட்டு தன் ஆஃபீஸிற்கு சென்று கொண்டிருந்தான். தொடரும். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye for now, Neela. Thanks for watching.